നമസ്കാരം. ഞാൻ കേരള ജ്യോതിഡർ പ്രമോദ്. 2026 ஜூன் 21 ஜூன் 27 சனிக்கிழமை வரைக்கான 27 நட்சத்திரங்கள் சேர்ந்த 12 ராசிக்காரர்களுடைய கிரக சார பலன்கள் சொல்லப்படும். அஸ்வினி பரணி கார்த்திகை கால் சேர்ந்த மேஷன் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முதல் நாளாகி 21 ஞாயிற்றுக்கிழமை சில மனக்கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் 22 குண அனுபவங்கள் உண்டாகும். பண சம்பந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் நலமாக இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு 22, 23, 24, 25 மற்றும் 26 மதியம் 1 மணி வரைக்கும் நல்ல அனுபவங்கள் அதிகமாக உண்டாகும். பணவரவு அதிகமாகும். அபிமான காரியங்கள் நடக்கும். மனசுகம் உண்டாகும். ஆனால் அதற்கு மேல் 27 வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக மன கஷ்டங்கள் ஏற்படாமல் பார்க்க வேண்டும். உணவுகள் மூலமாக சில நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு. இது மேஷன் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனிக்காலம். ஆனால் மீனத்தில் பயணம் செய்யும் சனியின் மேல் படும் குரு பார்வை 7.5 சனி தோஷங்களுக்கு பரிகாரம் ஆகும். 4ஆம் இடத்தில் பயணம் செய்யும் சுக்கிரன் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுக்கும். சமூகத்தினிடமிருந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த வாரம் கிடைக்கும். ரிஷபன் ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி மிருகசீர்ஷ 1, 2 பாதங்கள் சேர்ந்த ரிஷபன் ராசி நேயர்களுக்கு 24, 25, 26, 27 தேதிகள் நல்லதாக அமையும். 11ஆம் இடத்தில் பயணம் தொடரும் சனி இவருக்கு அதிக வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் கோபத்தை இந்த வாரம் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். இதனால் உங்களுக்கு எதிரிகள் உண்டாகலாம். முட்டு வலி, இடுப்பு வலி, திசை பிடிப்பு இவைகள் ஏற்படலாம். ஆனால் வருமானம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். கண் சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம். தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வாரம் உயர் பதவிகள் முன்னேற்றம் உண்டாகும். மனபலம் அதிகமாகும். இதனால் நல்லது நடக்கும். தேவையில்லாத காரியங்களில் பணம் விரயம் உண்டாகும். மிதுனன் ராசி மிருகசீர்ஷ 3, 4 பாதங்கள், திருவாதிர, புனர்பூஷம் 1, 2, 3 பாதங்கள் சேர்ந்த மிதுனன் ராசிக்காரர்களுக்கு மக்களுக்கிடையில் மதிப்பும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பல வழிகளில் வருமானமும் இந்த வாரம் உண்டாகும். உடல் வலி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இந்த வாரம் 21, 26, 27 தேதிகளில் மிதுனன் ராசிக்காரர்களுக்கு குண அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் பணச்செலவு ஏற்படலாம். அனாவசிய பேச்சுவார்த்தைகளினால் எதிராளிகள் உண்டாகாமல் பார்க்க வேண்டும். ஆனால் எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீர்தோஷ சம்பந்தமாகிய நோய்கள், அலர்ஜி, ஜுரம் இவைகள் வராமல் பார்க்க வேண்டும். உங்களுடைய 2ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தில் பார்வை செய்யும் குரு கண்டகசனி தோஷங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும். பாக்கியம், தனம், கல்வி, சம்பத்து, வாக்குஸ்தானமாகிய, அதாவது பாக்கியம், தனம், கல்வி, சம்பத்து, வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடம் அதில் உச்சத்தில் பயணம் செய்யும் குரு மாணவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வெற்றியை கொடுக்கும்.
കടകം രാശി. പുനർപൂഷം 4-ാം പാദം, പൂഷം ആയില്യം സെന്ത. കടകം രാശി നേയர்களுக்கு ജന്മത്തിൽ പയനം തുടരും ശുക്രൻ കുടുംബവാഴ്ചയിൽ മகிழ்ச்சியை കൊടുക്കും. ஆடை ஆபரணங்கள், ஆரோக்கியம், வியாபாரத்தில் வெற்றி இவைகள் இந்த வாரம் உங்களுக்கு அனுபவத்தில் வரும். 11ஆம் இடத்தில் பயணம் தொடரும் செவ்வாய் ஆரோக்கியம், சம்பத்து, வியாபாரத்தில் அதிக லாபம் இவைகளை கொடுக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும். 5ஆம் இடத்தில் படும் குரு திருஷ்டி மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் குரு திருஷ்டி படுவதனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வியாபாரத்தில் பங்காளி வியாபாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். 9ஆம் இடத்தில் படும் குரு திருஷ்டி பாக்யானுபவங்கள் உண்டாக்கும். ஆனால் பணச்சிலவு உங்களுக்கு ஆகாமல் பார்க்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் மற்றவர்களுமாய் பேச்சுவார்த்தைகள் உண்டாகாமல் கவனம் செலுத்த வேண்டும். ചെറുதாக மனக்கஷ்டங்கள் உண்டாகலாம். திருட்டுத்தரமான ரீதியில் மற்றவர்களால் ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும். அதிகார இடங்களிலிருந்து மனக்கஷ்டங்கள் ஏற்படலாம். முயற்சிகளில் உங்களுக்கு சிறு தடைகள் ஏற்படலாம். இதற்காக நீங்கள் விநாயகர் கோவில் தரிசனம் பண்ணுவது உங்களுக்கு பலன் செய்யும். சிம்மம் ராசி. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் சேர்ந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு அஷ்டமசனி தோஷங்களுக்கு அஷ்டமத்தில் படும் குரு பார்வை பரிகாரமாயிடும். உங்களுடைய ராசியாதிபனாய சூரியன் தற்போது லாபஸ்தானமாகிய மிதுனத்தில் பயணம் செய்வதனால் உங்களுக்கு பண வரவு அதிகமாக உண்டாகும். அரசியலில் உள்ளவருக்கு முன்னேற்றம் உண்டாகும். இந்த வாரம் 21, 22, 23 நாட்கள் உங்களுக்கு அதிக குண அனுபவங்களை கொடுக்கும். கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரா 1, 2 பாதங்கள் சேர்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். 11ஆம் இடத்தில் உச்சத்தில் பயணம் தொடரும் குரு பகவான் உங்களுக்கு சகல காரியங்களிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். பணவரவு அதிகமாகும். 5ஆம் இடத்திலேக்குள்ள குரு திருஷ்டி இந்த வருடம் முழுவதும் வெற்றியை காண்பிக்கிறது. மாணவர்களுக்கு படினத்தில் வெற்றி உண்டாகும். பங்காளி வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். பங்காளிகளுக்கிடையில் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகளில் பரிகாரமும் குடும்பத்தினர்களுக்கு முன்னேற்றமும் இந்த வாரம் காண்பிக்கிறது. பிரணயிகளுக்கு இந்த காலம் நலமானது. பிரணயம் திருமணத்திற்கு மாறலாம். முயற்சிகளில் வெற்றியுண்டாகும். துலாம் ராசி. சித்திரா 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் சேர்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 24, 25, 26 தேதிகளில் குணானுபவங்கள் அதிகமாகும். வாகனங்களில் பயணம் செய்யும்போது அதிக வேகம் வேண்டாம், கவனம் தேவை. பேச்சுவார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். வியாபாரத்தில் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். இரத்த சம்பந்த நோய்கள் ஆகிய பிளட் ப்ரெஷர், சுகரு, ஹார்ட் சம்பந்த நோய்கள் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனம் காண்பிக்க வேண்டும். 11 கேது உங்களுக்கு வருமானத்தை அதிகமாக்கும். அதில் சந்தேகமில்லை. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். 6ஆம் இடத்தில் பயணம் தொடரும் சனி உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கும். தன நஷ்டம் உண்டாகாமல் பார்க்க வேண்டும். வாரிசுகளிடமிருந்து மனக்கஷ்டங்கள் ஏற்படலாம். 10ஆம் இடத்தில் பயணம் தொடரும் குரு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அம்மாவுக்கு ஆரோக்கியம் மெச்சப்படும். தடசப்பட்ட கிரக நிர்மாணம் உங்களுக்கு மீண்டும் ஆரம்பிக்கலாம். விருச்சிகம் ராசி. விசாகம் 4,
அனிஷம் கேட்ட சேர்ந்த விருச்சிகன் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 21, 22, 23 கூடாமல் 26, 27 நாட்கள் நலமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக குண அனுபவங்கள் உண்டாகும். கண் சம்பந்தമായ நோய்கள் வரலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பாகியஸ்தானங்களில் அமர்ந்துள்ள குரு பகவான் பணவரவினை அதிகரிப்பிக்க തന്നെ ചെയ്യും. முயற்சி செய்யும் எல்லா காரியங்களிலும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். குருவின் பார்வை ஜென்மத்தில் படுவதனால் ஆரோக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தனுராசி மூலம் பூராடம் உத்திராடம் கால் சேர்ந்த 2.25 நட்சத்திரம் சேர்ந்த தனுராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 21, 22, 23, 24, 25 தேதிகளில் குண அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு அதிகமாகும். மக்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை சீராக இருக்கும். உற்றோர்களிடமிருந்து நலமான அனுபவங்கள் உண்டாகும். பயணங்கள் மூலமாக கஷ்டங்கள் ஏற்படும். வயிறு சம்பந்தமான நோய்கள் வராமல் பார்க்க வேண்டும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணவரவு அதிகமாகும். அப்படி இருந்தாலும் மனதிற்கு ஒரு சில கஷ்டங்கள் கூடி ஏற்படலாம். நீங்கள் பெருமாள் கோவில் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் சேர்ந்த மகரம் ராசி நேயர்களுக்கு 24, 25, 26, 27 தேதிகள் அனுபவ குணங்கள் அதிகமாக உண்டாகும். குரு 7ஆம் இடத்தில் உச்சத்தில் அமர்ந்து மகரம் ராசியை பார்ப்பதினால் உங்களுக்கு தன தானிய பாக்ய லாபாதிகள் இந்த வாரம் உண்டாகும். சந்தேகமே வேண்டாம். குருவின் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் படுவதினால் பணவரவு அதிகமாகும். தொழிலில் வெற்றி, அதிக லாபம், வியாபார முன்னேற்றம், மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த வாரம் உண்டாகும். 3ஆம் இடத்தில் பயணம் தொடரும் சனி உங்களுக்கு சமூகத்தில் ஆதரவை கொடுக்கும். விவசாயிகளுக்கு அவர்களோட முயற்சிகளில் எல்லா வெற்றியும் உண்டாகும். கும்பம் ராசி அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரிட்டாதி 1, 2, 3 பாதங்கள் சேர்ந்தா கும்பம் ராசி நேயர்களுக்கு 26, 27 தேதிகள் நலமாக இருக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கும். கும்பன் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் படும் குரு பார்வையினால் 7.5 சனி தோஷங்கள் விலகும். இவர்களுடைய 10ஆம் இடத்தில் படும் குரு பார்வை தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வருமானத்தை அதிகரிக்க செய்யும். கும்பன் ராசிக்காரர்கள் அவர்களுக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் படும் குரு பார்வை எல்லாவற்றிலும் வெற்றியையும் அதிக லாபத்தையும் கொடுக்கும். மீனம் ராசி பூரிட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி சேர்ந்த மீனம் ராசி நேயர்களுக்கு உச்சத்திலிருந்து ஜன்மத்தில் பதிக்கும் குரு பார்வை உடல் நிலை நலமாக இருக்க காரணமாகும். 7.5 சனியில் பட்ட ஜன்ம சனி உங்களுடைய லாபஸ்தானமாகிய மகரன் ராசியில் குரு பார்வை படுவதனால் 7.5 சனியில் பட்ட ஜன்ம சனி தோஷங்களுக்கும் இது பரிகாரமாகும். குருவின் பார்வை ஜன்மத்தில் படுவது கூடாமல் உங்களுடைய லாபஸ்தானமாகிய மகரம் ராசியில் படும் குரு பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகமாக்கும். உங்களுக்கு தொழிலில் இது மேன்மையை கொடுக்கும். உங்களுடைய பாகிஸ்தானத்தை படும் குரு பார்வை வாழ்க்கையில் இந்த காலம் நினைத்திருக்காத முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ஜோதிட சம்பந்தമായ பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சொல்லப்படும்.
அணுக்க வேண்டிய தொலைபேசி எண் 9496993283. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.